அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி. உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று மனதார பைரவர் நினைச்சு பிரார்த்தனை செய்து இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அதை போல எனக்கு தங்கமே சேர மாட்டேங்கிங்க, தங்கம் வாங்கினாலும் அதை அடகு வைக்கும் சூழ்நிலை ஏற்படுதுங்க அப்படிங்கிறவங்க தவறாமல் இன்றைய நாளை தவற விடாதீங்க. முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கு தனிச்சந்நிதியில் வீற்றிருக்கும் பைரவருக்கு அபிஷேகத்துக்கு மஞ்சளையும் கரும்புச்சாறையும் வாங்கி கொடுங்க. அதை போல உங்கள் துன்பங்கள் தீரணும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா இளநீரை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. குடும்ப மகிழ்ச்சியோடு இருக்குங்க. இந்த நாளில் நீங்கள் மனதார மனமுருகி இந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். அது மட்டும் அல்லாது உங்கள் தீராத கடன் தீரும். வெகு விரைவில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்பதற்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும். ஒரு எளிமையான மந்திர சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மந்திரத்தை இன்று வரக்கூடிய ராகுகால நேரமான மாலை 4:30 6 மணிக்குள்ளே சொன்னீங்கன்னா கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருந்து சொல்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி தீபத்தை ஏற்றிக்கோங்க. தீபத்தை ஏற்றிட்டு மனதார முருகி முதல்ல பைரவரை நினச்சிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் தீரணும், கஷ்டம் தீரணும், குடும்பம் நல்லா இருக்கணும், தங்கம் சேரணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவையோ அதெல்லாம் மனதில் நினச்சிட்டு ஓம் க்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக, ஓம் க்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக என்னும் மந்திரத்தை 308 முறை சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது பைரவருக்கு பானகத்தையும் மண்ட வெள்ளத்தை தனியாக வெள்ளத்தை அச்சு வெள்ளம், மண்ட வெள்ளம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு பிரசாதமாக வைங்க. அதை எடுத்து எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. பானகத்தை நீங்கள் குடிச்சிக்கலாம். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரிவா அருளால நல்லதே நடக்கட்டும்.